இவ்வளவு நேரம் வந்து ஐஸ்கசி சாரி எஃப்சி சான்னா என்னன்னு பார்த்தோம். லைக் சான்னா என்ன, அது எப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டயக்ராம் எல்லாமே பார்த்தோம். ஸோ இஎஸ்எக்ஸ் எல்லாமே ஒரு சான் சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். தென் இந்த சான் சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இதை நம்ம பார்த்தோம். இந்த கனெக்ஷன் டைப் இருக்கு இல்லையா, இந்த சான் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, இது நிறைய டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா எஃப்சி சான் அப்படின்னு போறப்ப கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய எம்என்சி கார்பரேட் கம்பெனிஸ்ல மட்டும்தான் எஃப்சி சான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எஃப்சி சான் யூஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப நல்லது. லைக் டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எஃப்சி சான் யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கம்மியான டேட்டா சென்டர்ல எல்லாமே வந்துட்டு ஐஸ்கசி சான் யூஸ் பண்ணுவாங்க. ஐஸ்கசி சான் அப்படிங்கிறப்ப நீங்க எஃப்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கசி சான் அப்படிங்கிறப்ப நீங்க நெட்வொர்க் கேபிள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நம்ம எஃப்சி கேபிள் யூஸ் பண்றது பதிலா நெட்வொர்க் கேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து நெட் ஸ்டோரேஜ் கேபிள் டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க முடியாது சான் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். ஸோ சான் ஸ்டோரேஜ் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிளாஸ்ல இப்ப போன செஷன்ல சொன்னேன் வாட் இஸ் சான் ஸ்டோரேஜ். சான் ஸ்விட்ச் வந்து எப்படி, சான் வந்து இப்படிதான் இருக்கும். இதுதான் சான் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். ஸோ அந்த சான் வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா இஎஸ்எஸ்ஓஸ்ல வந்துட்டு எஸ்டி கார்டு மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு சான் சுவிட்ச் மூலமா கனெக்ட் ஆகி அந்த சான் சுவிட்ச் வந்துட்டு ஒரு சான் ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், எஃப்சி சேனல் கேபிள் சொல்லுவோம். நான் வச்சுக்கோங்க எஃப்சி கேபிள் சொல்லுவோம், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். ஓகே, ஸோ மெயினா இந்த சான் சுவிட்ச்ல எஃப்சி கேபிள் தான் மெயினான அஜெண்டா. இது எஃப்சி கேபிள் இருக்கிறதுனால டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். யூஸ்வலா என்னன்னா ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா வந்து நம்ம கேபிள் சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து நெட்வொர்க் கேபிள் யூஸ் பண்ணுவோம், ஈத்தர்நெட் கேபிள் சொல்லுவோம், நெட்வொர்க் கேபிள் சொல்லுவோம். ஓகேங்களா? ஈத்தர்நெட் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரும் உள்ள உள்ள நீங்க ஒரு டெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருப்பீங்க அப்படின்னா நீங்க பாத்துருப்பீங்க, ஈத்தர்நெட் கேபிள் பாத்துருப்பீங்க. ஈத்தர்நெட் கேபிள் உள்ள பாத்தீங்கன்னா ட்விஸ்டா இருக்கும், கேபிள்ஸ் இந்த மாதிரி ட்விஸ்டா இருக்கும். ஸோ அது வந்து காப்பர் கேபிள்னு சொல்லுவோம். இமேஜ் காமிச்சிடலாம். ஈத்தர்நெட் கேபிள் வந்து நம்ம வந்து காப்பர் கேபிள் சொல்லுவோம். இதான் ஈத்தர்நெட் கேபிள். இந்த மாதிரிதான் இருக்கும். அந்த கேபிளை வந்து நம்ம வந்து பிரிச்சோம்னா இந்த மாதிரி ட்விஸ்டட் டார் கேபிள்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து நெட்வொர்க் பில்டிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்கு ட்விஸ்டட் டார் கேபிள். இதுல வந்து உள்ள பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் எதுல டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா, அந்த சோர்ஸ் டேட்டா சோர்ஸ் வந்து காப்பர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? லைக் இப்ப இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த இதான் வந்து காப்பர். என்னன்னா உங்க இப்ப வயர் இருக்கு, நம்ம வீட்டுல வந்து கனெக்ஷன் இருக்கு, எலக்ட்ரிக் கனெக்ஷன் இருக்குது, எலக்ட்ரிக் கனெக்ஷன் வயர் இருக்குது. வெளியில இன்சுலேஷன் தான் பிளாஸ்டிக், உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் தான் போகும். அந்த காப்பர் மூலமா அந்த பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அது சேம் வே இந்த இடத்துல இந்த காப்பர் மூலமா தான் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படி காப்பர்ல டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுறப்ப அதோட லேட்டன்சி வந்து அதிகமா இருக்கும். வேற எஃப்சி கேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் சேனல் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபைபர் ஆப்டிக் சேனல் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஸோ இது எஃப்சி கேபிள். எஃப்சி கேபிள் பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ்ல தான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். எஃப்சி கேபிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், லைட் சோர்ஸ். ஓகேங்களா? லைட் சோர்ஸ்ல தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லைட் சோர்ஸ்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப டேட்டா ஸ்பீடு நல்லா இருக்கும், லேட்டன்சி வந்து பெருசா இருக்காது. வேற காப்பர்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ப ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனாலதான் காப்பர் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும். லைட்ஸ் எஃப்சி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். நம்ம வந்து டேட்டா சென்டர்ல வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள் சொல்ல மாட்டோம், நெட்வொர்க் கேபிள் சொல்ல மாட்டோம், காப்பர் கேபிள் சொல்லுவோம். இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து எஃப்சி கேபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த இந்த டேர்ம்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ சான் ஸ்டோரேஜ்ல எஃப்சி கேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஃப்சி கேபிள் யூஸ் பண்றதுனால அதோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் அதிகமா இருக்கும். அதனால நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 70 to 80% மார்க்கெட் வந்து இந்த எஃப்சி சேனல் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எஃப்சி சேனல் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த எஃப்சி சேனலோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 8 GB, 16 GB, 32 GB அப் டு 128 GB ஸ்பீடு, கிகாபைட்ஸ் பெர் செகண்ட். அது ஒரு சுடர் போற டைம்ல இந்த டேட்டா வந்து அந்த கேபிள் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
ஸோ ஒவ்வொரு ஜிகாபைட்ஸ் கொடுக்கும்போது அதோட ரேட் வந்து கூடும். ஸோ ஒன்றும் காஸ்ட் அதிகமாக இருந்தால் எஃப்சி கேபிள் போயிடுவாங்க, காஸ்ட் கம்மியாக இருந்தால் ஐஸ்கசி சாங் போயிடுவாங்க. ஐஸ்கசி சாங் அப்படிங்கிறது நெட்வொர்க் கேபிள். இதுக்கு நான் சொல்றேன் நான். ஸோ அந்த எஃப்சி கேபிள் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா HPI கார்டு மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், நான் அப்படியே சொல்லியிருக்கேன். இந்த எஃப்சி கேபிள் வந்து HPI கார்டு மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு WWN நம்பர், WWPN நம்பர் இருக்கும். அது மூலமா ஸ்டோரேஜ் வந்து மேப் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட் ஐஸ்கசி சாங். ஐஸ்கசி சான் அப்படின்னா இன்டர்நெட் ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்நெட் சான். இதோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 10 to 50% இருக்கும். லைக் எனக்கு வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை பத்தி கவலை இல்லை, பட் எனக்கு காஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஓரளவு கம்மியா இருக்கணும், நிறைய காஸ்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஐ வில் கோ ஃபார் ஐஸ்கசி சான். ஏன்னா ஐஸ்கசி சான் வந்து மெயின்லி யூஸ்டு ஈத்தர்நெட் கேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐஸ்கசி சான் ஸ்டோரேஜ் தான் கைஸ். ஒரு டேமை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்ற பாயிண்ட் வந்து எல்லாமே சான் ஸ்டோரேஜ் தான், பட் டைப் ஆஃப் கேபிள், அதுல கனெக்ட் பண்ற கேபிள் தான் டிஃபரெண்ட். எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ணியிருந்தா அது சான் எஃப்சி, நெட்வொர்க் கேபிள் கனெக்ட் பண்ணியிருந்தா அது பேரு ஐஸ்கசி. ஓகேங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலாட்டி என்ன கேளுங்க. இதுல டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட் கிளியர்? ஓகே, குட். ஓகே, சோ ஐஸ்கசியை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் கேபிள் மூலமா சான் ஸ்டோரேஜ் வந்து கனெக்ட் ஆகும். ரெண்டுமே சான் ஸ்டோரேஜ் தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அந்த மீடியம், கனெக்ஷன் மீடியம் தான் மாறும். எஃப்சினா சான் சான்னா எஃப்சி சான்னா எஃப்சி கேபிள் கனெக்ட் ஆயிருக்கும். ஐஸ்கசி சான்னா ஈதர்நெட் கேபிள் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஐஸ்கசி சான்ல வந்துட்டு மேக்ஸிமம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 100 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 128 GB சப்போர்ட் பண்ணுது. ஸ்பீட் எப்பயுமே அதிகம் தான் இதுக்கு. பட் இது மேக்ஸிமம் சப்போர்ட் 100 GB தான். ஸோ ஐஸ்கசி சான்ல வந்துட்டு லேட்டன்சி இருக்கும். ஏன் அப்படின்னா காப்பர் கேபிள் யூஸ் பண்றதுனால லேட்டன்சி இருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம எஃப்சிஐ கம்பேர் பண்றப்ப ஐஸ்கசி சான் வந்துட்டு கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும். எஃப்சி ஸ்கேனுக்கும் ஐஸ்கசி ஸ்கேனுக்கும் மற்றொரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, எஃப்சி ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் WWN நம்பர் நம்ம வந்து கொடுப்போம். ஐஸ்கசி ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் IQN நம்பர் நம்ம வந்து கொடுப்போம். இந்த இமேஜ் பாருங்க, இந்த இமேஜும் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி ஸ்கேன்ல கனெக்ட் பண்ணிருக்கிற ஸ்டோரேஜ் அடாப்டர். இந்த ஸ்டோரேஜ் அடாப்டர் பாத்தீங்கன்னா எஃப்சி ஸ்கேன், இது பாருங்க ஃபைபர் சேனல் அடாப்டர். ஃபைபர் சேனல் இது டைப் பாருங்க, ஃபைபர் சேனல். இதுல பாத்தீங்கன்னா WWN நம்பர் தான் வந்து நம்ம ஸ்டோரேஜ் டீமுக்கு வந்து கொடுப்போம். எனக்கு வந்து இந்த ESS ஹோஸ்டோட எஃப்சி இது வந்து கனெக்ட் ஆயிருக்கு, எனக்கு ஸ்டோரேஜை மேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? வேற ஐஸ்கசி சானா இருந்துச்சு அப்படின்னா நம்ம IQN நம்பர் கொடுப்போம். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். சிகர் ஸ்டோரேஜ் அடாப்டர் பாருங்க, ஐஸ்கசி சாஃப்ட்வேர் அடாப்டர், டைப் வந்து ஐஸ்கசி. ஓகேங்களா? சோ இந்த ஐஸ்கசியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல IQN நம்பர். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். எனக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்து மேப் பண்ணும், ESX ஹோஸ்ட்ல ஸ்டோரேஜ் மேப் பண்ணும். whatever details need to provide to storage team. ஸ்டோரேஜ் டீமுக்கு என்ன டீடைல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணணும், ஐஸ்கசி இருந்தா என்ன ப்ரொவைட் பண்ணணும், எஃப்சி சானா இருந்தா என்ன ப்ரொவைட் பண்ணணும் கேட்பாங்க. எந்த கார்டு இருக்காது புரியல. மறுபடியும் அனுப்பி விடுறேன். ஹலோ, ஓகே. சோ ஐஸ்கசி சானா ஹலோ வெயிட் பண்ணி பேசுங்க. ஓகே ஓகே. சோ இது இன்டர்வியூ கொஸ்டின், முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எகைன் ரிப்பீட்டிங். இன்டர்வியூ கொஸ்டின் நான் சொல்றேன்னா தனியா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்டர்வியூ போறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் கரெக்டா நான் சொல்றதை ஃபாலோ பண்றீங்களோ டெஃபினட்டா இன்டர்வியூ 2வது இன்டர்வியூ நீங்க அடிச்சிருவீங்க. நான் சொல்றதை நீங்க லெத்தார்ஜிக்கா இருந்தீங்கன்னா இன்டர்வியூ அடிக்கவே முடியாது. லெத்தார்ஜிக்கா இருக்காதீங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்லிட்டேன், நோட்ஸ் எடுக்காட்டி லேப்டாப்ல நோட் பண்ணுங்க, மொபைல்ல நோட் பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ், எதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு ESXA ஸ்டோரேஜ்ல மேப் பண்ணணும். வாட் ஆர் தி டீடைல்ஸ் நீட் டு ப்ரொவைட் டு ஸ்டோரேஜ் டீம். ஐஸ்கசின்னு என்ன ப்ரொவைட் பண்ணணும், எஃப்சி சான் என்ன ப்ரொவைட் பண்ணணும் கேட்பாங்க. ஐஸ்கசி அப்படின்னா IQN நம்பர் ப்ரொவைட் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, ஐஸ்கசி அப்படின்னா IQN நம்பர் ப்ரொவைட் பண்ணணும். அந்த நம்பர் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். இந்த நம்பர் கூட சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. IQN நம்பர் வந்து இப்படிதான் இருக்கும். வேற எஃப்சி சானா இருந்துச்சுன்னா WWN நம்பர், WWPN நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது இப்படித்தான் இருக்கும், மேக்கடஸ் மாதிரி இருக்கும். அது இந்த டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கடஸ் மாதிரி இருக்கும். WWN நம்பர்,
WWPN நம்பர் வந்து இப்படி தான் இருக்கும். இதையுமே கூட ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. WWN நம்பர் போட்டு இந்த டிஜிட்ஸ் சும்மா ஒரு நம்பர்ஸை போட்டு வச்சுக்கோங்க. WWPN நம்பர் போட்டு இந்த நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு செகண்ட் 10 செகண்ட் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே தெரியாம பல நாளா நான் விஎம் ரெப்ளிசெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐஸ்கிரிப்ட் என்னன்னு தெரியாது, எஃப்சி என்னன்னு தெரியாது. ஸ்டோரேஜ் டீம்ல இருந்து நம்பர் கேட்பாங்க, ஐபிஎன் நம்பர் கொடு, WWN நம்பர் கூட கேட்பாங்க. எதுக்காக நான் WWN நம்பர் கொடுக்குறேன்னு தெரியாது, எதுக்காக ஐபிஎன் நம்பர் கொடுக்குறேன்னு தெரியாது. நான் டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓகே இது வந்து நெட்வொர்க் கேபிள்ல கனெக்ட் ஆகிறதுக்காக ஐபிஎன் நம்பர் கொடுக்குறோம், இது ஃபைபர் செல்ல கனெக்ட் ஆகல WWN நம்பர் கொடுக்குறோம்னு டேட்டா சென்டர் ஒர்க் பண்ண கூட நிறைய ஐடியாவே வந்துச்சு எனக்கு. நோட் பண்ணிக்கல கைஸ், ஐபிஎன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கேசி நேம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த நம்பர் தான் நீங்க வந்து மெயில் பண்ணணும். லைக் மெயில் பண்றப்ப அந்த மெயில் கம்போஸ்லாம் காமிக்கிறேன். மெயில் பண்றப்ப இந்த நம்பர் வந்து கொடுத்து நீங்க மெயில் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ஓகே. என்ன சோ எஃப்சிசான் பார்த்தோம், ஐசிஎஸ்சிசான் பார்த்தோம். இன்னொரு மெத்தட் எஃப்சிஓன்னு ஒன்று இருக்கு, ஃபைபர் சேனல் ஓவர் ஈத்தர்னெட் இருக்குது. இது ரொம்ப கம்மியான இதுதான் யூஸ் பண்றாங்க. நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கிறது எஃப்சிசான் ஐஸ்கேசிசான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்சிசான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஸ்கேசிசான் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எஃப்சிஓஇ வந்துட்டு அதுக்கடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்சிஓஏ வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசுறது மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணாம பேசாதீங்க. ஸோ எஃப்சிஓஏ அப்படிங்கிறது ஃபைபர் சேனல் ஓவர் ஈத்தர்நெட். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஐஸ்கிசி யூஸ் பண்ணி இதுல வந்து ஈத்தர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்சி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹைபிரிட் மாதிரி இது. பட் இதை மெயினா யாரும் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றது இல்லை. இதுல வந்துட்டு இதுமே பாத்தீங்கன்னா WWN நம்பர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு மென்ஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல, இந்த இடத்துல பாருங்க எஃப்சிஓஇ இனிஷியேட்டர் இருக்குது. எஃப்சிஓஇ இனிஷியேட்டர்னா ஃபைபர் சேனல் ஓவர் ஈத்தர்நெட் போர்ட் வந்து இதுல கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஐஸ்கசில பாருங்க, இந்த இடத்துல ஐஸ்கசி சாஃப்ட்வேர் டைப் வந்து ஐஸ்கசின்னு இருக்கும். இது எஃப்சி சேனல்ல பாருங்க, எஃப்சி சேனல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபைபர் சேனல் அடாப்டர் இருக்கும், டைப் வந்து ஃபைபர் சேனல் இருக்கும். இந்த இடத்துல ஃபைபர் சேனல் தான் இருக்கும். எஃப்சிஓனா இந்த இடத்துல எஃப்சிஓன்னு இருக்கும். நீங்க இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன டைப் ஆஃப் அடாப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதுல டவுட் இருந்தா கேளுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்டான் பத்தி இதை பத்தி டவுட்ஸ் தான் கண்டிப்பா கேளுங்க. இதுல கூட பாருங்க, ரெண்டுமே கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐஸ்கேஸ்க்கு வந்து ஐபிஎன் நம்பர் இந்த மாதிரி கொடுக்கணும், இப்போ WW நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கு இன்னொரு ஸ்டோரேஜ் இருக்கு, நேஸ் ஸ்டோரேஜ். அதையும் சொல்லிடுறேன், நான் மறந்துட்டேன். நேஸ் ஸ்டோரேஜ் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு, அது எங்கேயுமே பெருசா யூஸ் பண்றது இல்லை. நெட்வொர்க் நம்ம என்ன பார்த்தோம், ஐஸ்கசி பார்த்தோம், எஃப்சிசான் பார்த்தோம், ஐஸ்கசி பார்த்தோம், எஃப்சிஓஇ பார்த்தோம். நேஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நேஸ் வந்து ஒன்லி நெட்வொர்க்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ். இது வந்து டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ண மாட்டோம், சின்ன சின்ன இடத்துல யூஸ் பண்ணுவோம். நீங்க உங்க வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, இல்ல உங்க கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி, எனக்கு வந்து சின்னதா ஒரு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா யூ வில் கோ ஃபார் நேஸ் ஸ்டோரேஜ். சரிங்களா? நேஸ் ஸ்டோரேஜ் வந்துட்டு லேட்டன்சி நிறைய இருக்கும், அஃபோர்டபுள் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து வால்யூம்னு சொல்லுவோம், மவுண்டட் வால்யூம் சொல்லுவோம். நேஸ் ஸ்டோரேஜ் வந்து வால்யூம்ஸ் சொல்லுவோம். பட் நான் எங்கேயுமே நேஸ் ஸ்டோரேஜ் பார்த்ததே கிடையாது. மேக்ஸிமம் நான் பார்த்தது எஃப்சிசான் பார்த்திருக்கேன், ஐஸ்கசி கொஞ்சம் பார்த்திருக்கேன், எஃப்சிஓஇ ரொம்ப கொஞ்சமா பார்த்திருக்கேன். பட் நேஸ் ஸ்டோரேஜ் எந்த ஒரு கார்பரேட் கம்பெனியும் யூஸ் பண்ணு நான் பார்த்தது இல்லை. மேபி இருக்கலாம், ரொம்ப கம்மியான இடத்துல இருக்கலாம். ஸோ இது நேஸ் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சான் நேஸோட ஹையர் லேட்டன்சி இருக்கும். பட் இதை பத்தி இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நேஸ் ஸ்டோரேஜ் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நேஸ் வந்துட்டு பார்த்தோம்னா எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா ஐபிஎஸ் மூலமா கனெக்ட் பண்ணுவோம், அது ஐபிஎஸ் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணிருப்போம்.
இதுதான் NAS ஸ்டோரேஜ். NAS ஸ்டோரேஜ்ல ரொம்ப மினிமலான ஒரு ஸ்டோரேஜ். இப்படிதான் இருக்கும். சின்னதா இருக்கும். நீங்க வீட்டுல யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன கம்பெனிஸ்ல தான் NAS ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஈத்தர்நெட் போர்ட் பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். அந்த ஈத்தர்நெட் போர்ட்ல கனெக்ட் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் மூலமா நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணி அதுக்கடுத்து நீங்க அதை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க இது. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனா ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லைக் சான்லயோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தென் க்ளோஸ் செஷன். ஐ திங்க் கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டி கண்டிப்பா இருக்கணும். இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ஐஸ்கிரிப்ஷன்னா ஐகிஎன் நம்பர், எஃப்சிஎன்னா டபிள்யூ நம்பர், டபிள்யூபிஎன் நம்பர். இதை நான் நாளைக்கு கொஸ்டின் கேட்பேன். கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். எக்காரணம் வந்து இதை மறக்கவே கூடாது. சரிங்களா? ஏன்னா முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ப்ரோ இது HPA கார்டு அப்படின்னா இது வந்து FC கேபிள் கனெக்ட்ஸ் பை HPA கார்டு அந்த இதுதான் அது. ஆமா ஏன்னா ஆமா. ES6 ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஃபைன். HPA கார்டு ஒன்லி ஃபார் அப்ளிகபிள் ஃபார் எஃப்சி கேபிள். சரிங்களா? ஓகே ஓகே. அந்த HPA கார்டுல தான் வந்து டபிள்யூபிஎன் நம்பர் இருக்கும், டபிள்யூபிஎன் நம்பர் இருக்கும். எஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இதுக்கு ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு